டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றி வகை அகாடமியின் வெற்றி வணக்கம். இன்றைக்கி நம்ம 5வது இயல் பார்க்கலாம். ஆசாரக்கோவை. அதில் ஆசாரக்கோவை இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் இந்த ஆசாரக்கோவையில் பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தினுடைய தொகுப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? நல் ஒழுக்கமே மனிதர்களை உருவாக்கும். அப்போ ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுப்பா? ஆசாரக்கோவை. ஓகேங்களா? இந்த பாடல் ஒன்று நமக்கு ஒரு முக்கியமான பாடல். இதை 8 ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லி ஆசாரவித்து. அப்போ இந்த ஆசாரக்கோவையில் ஒழுக்கங்கள் எத்தனை இதில் சொல்லியிருக்காங்கன்னா 8ன்றதை நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொஸ்டின் இருக்க ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த 8ஐயும் நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள். நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவுன்றது எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல் நட்பு கொள்ளுதல். இப்போ இந்த பொருள் நல்லா பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம புக்கில் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத. இப்போ நம்ம பாடல் கொடுத்துட்டோம். அதை எழுதினவர் ஆசாரக்கோவை, பெருவாய் முள்ளியார். இதெல்லாம் வார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அப்படின்னு நம்ம வாயை திறக்கும்போது நம்ம வாய் எப்படி இருக்குங்க? பெருவாயாக இருக்கும். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆன்னு வாயை திறக்கும்போது நம்ம வாய் பெருவாயாக மாறும். அப்போ பெருவாய் முள்ளியார் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிற ஷார்ட்கட் உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்கள். அப்படின்னா கொஞ்சம் நம்ம மனசில் அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு குறுகிய அளவோட டெய்லி படிக்கணும்ப்பா. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். பாடலின் பொருள் அதில் பிறர் செய்த உதவி. ஏன்னா இதில் அந்த ஆசாரக்கோவையில் கூறப்படாத ஒழுக்கம் எதுன்னு கேட்பாங்க. அப்போது இது 8ம் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த ஆட் ஒன் ஆஃப் அவுட்டுன்ற விஷயத்தை நம்மளால் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம், அதை அவங்க மறக்காமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ உதவியை மறக்காமல் இருத்தல், தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். எனக்கு நீங்கள் செஞ்சுட்ட, நான் திருப்பி உனக்கு அந்த தீமைக்கு நான் பதில் உனக்கு கொடுப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் அந்த தீமையை பொறுத்துக்கணும். அப்போ உதவி, தீமை, இனிய சொற்களை கொண்டு பேசணும், துன்பம், கல்வி, அறிவு, சமமாக பேணுதல், எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறிவுடையவங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, நற்பண்புகளை கொண்டவங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது அப்படியே மனசில் ஒரு தடவைக்கு 2 தடவையாக அந்த 8 வார்த்தைகள் உங்களால் சொல்ல வருதா பாருங்கள். உதவி 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8. இந்த மாதிரி படிக்கிறத ரொம்ப ஆழமாக நீங்கள் படிக்கணும். அப்படியே கடகடன்னு படிச்சுட்டு போயிட்டா எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள் வைக்கும்பொழுது நான் படித்தேன், நல்லா தான் படித்தேன், ஆனால் இது எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம இப்படி தான் படிக்கணும். இப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் 98 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். எப்போதுமே ஒரு எக்ஸாமில் 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது. அதனால் 95+ நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் இருக்கும். அவ்வளோ கோர்வையாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் உழைப்பு இதில் இருக்குது. உங்களை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 10 வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பர் இதில் நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்படி படிங்க. உதவி, தீமை, இனிய சொற்கள், துன்பம், கல்வி, சமமாக பேணுதல், அறிவுடையராக இருத்தல், நற்பண்புகள். இதை நமக்கு 8ஐயும் சொல்ல வருதா? ஒரு தடவைக்கு 2 தடவை, 5 தடவை, நமக்கு தேவைப்பட்டால் 10 தடவை கூட சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும்ப்பா. ஓகே, இப்போ நூல்வெளி பாருங்கள். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாய் முள்ளியார். இப்போ அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். பெருவாய் முள்ளியாரின் பிறந்த ஊர் வன்கயத்தூர். அப்போது முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரே ஒரு எழுத்து நம்ம தேடணும். பெருவாய், அப்போ வா, வன்கயத்தூர், இதை சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி இதில் வா வருது, அப்போ என்ன ஊர் வரும்? நீங்கள் படிக்க கண்டிப்பாக உங்களால் வன்கயத்தூர்னு சொல்லிட முடியும். ஓகேங்களா? சரி, ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள். ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆசாரக்கோவை என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்த 14 கீழ்கணக்கு நூலில் இந்த ஆசாரக்கோவை என்பது எந்த வகை நூல்னு கேட்கலாம்ப்பா. இது நீதி நூல் அல்லது அறநூல் சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே நமக்கு பல தடவை சொல்லிட்டோம். நீதி நூல் 11, அகநூல் 6, புறநூல் 1. அதை எப்படி மறக்காமல் வச்சுக்கணுன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். 14 கீழ்கணக்கில் சொல்லித்தரும்பொழுது அதை ஒரு தடவை சொன்னால் போதும். அந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு அதை மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ரைட். இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ரிவைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம்? ஆண்டாளுடைய திருப்பாவை 30 பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நூல் என்ன பண்ணோம்? 31 பாடல்கள், மூதுரை அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ரிவைண்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன படித்தோம், அந்த மாதிரி பாடல் வருதுன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்நூல் 100 வெண்பாக்களை ஆனது அப்படின்ற மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மனிதர்களை உருவாக்குவது நல்லொழுக்கம். நாம்
பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை விளக்குபவை அறநூல்கள். இந்த குரூப் 4ல் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. 17 கீழ்கணக்கு நூல்களான நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை ஆகிய மூன்றையும் மணிமொழி கோவை என்பர். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதை மனப்பாடம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எப்படிலாம் அவங்க எடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். நான்மணிக்கடிகை, அதில் மணி வருதுங்களா, இங்கே பாருங்கள், அந்த மணி இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த முதுமொழி காஞ்சியில் இந்த மொழின்னு இருக்கா, இங்கேயும் இருக்குது பாருங்கள் மொழி. அப்போது இந்த ஆசாரக்கோவையில் அந்த கோவை இந்த வார்த்தையை இங்கே கோர்த்துருக்காங்க. அப்போது இந்த 3 நூலையும் இதில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து ஒரு சொல்லை உருவாக்கி அந்த 3 நூலுக்கும் இவ்வாறு அழைக்கப்படும்ன்றதை சொல்கிறாங்க. அப்போது இதையும் நம்ம ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை ஆகிய மூன்றையும் மணிமொழி கோவை என்பர். இது எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புக்கில் சிறப்பு தமிழ் நம்ம அதையும் கொடுத்துட்டோம். 11th 12th சிறப்பு தமிழ். சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளும் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அதான் அந்த புத்தகத்தோட சிறப்பு. ஒரு நேரங்களை உங்களை மிச்சப்படுத்தி அவ்வளோ கோர்வையாக்கியிருக்கும் இந்த புத்தகத்தில். ஓகேங்களா? ஓகே, இதுலேருந்து இப்போ உங்களுக்காக நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இதில். ஓகேங்களா? ரைட். மதிப்பீடு ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் இதில் கொடுத்துட்டோம். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்வேன். இது பாருங்கள், இதை பொறை. அப்போ பொறைனா பொறுத்து கொள்ளுதல். 2022 கேட்டிருக்காங்க. அறிவுடைமை, அறிவு ப்ளஸ் உடைமை, இவை 8 இவை ப்ளஸ் 8 நன்றி அறிதல், நன்றி ப்ளஸ் அறிதல். இதை ஒரு பிரித்தெழுதுக 2022 கேட்டிருக்காங்க. 2022 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு, அதனால் இந்த மாதிரி எளிமையான கேள்விகள்லாம் அதில் வைப்பாங்கப்பா. பொறை உடைமை, பொறை ப்ளஸ் உடைமை. இப்போ அடுத்தது பாருங்கள், 5.2 கண்மணியே கண்ணுரங்கு. இது ஒரு நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா? இந்த நாட்டுப்புற பாடல்களை 7 வகைகளாக பிரிக்கலாம். தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், அப்புறம் வந்து ஒப்பாரி பாடல், அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிற்பாடல், அப்புறம் கடவுளுக்கு பாடுறது துதிப்பாடல். இந்த மாதிரி ஒரு 7 வகைகளாக அதை பிரிப்பாங்கப்பா. ஆரோரோ ஆரிரரோ, ஆறாரோ ஆரிரரோ. இது பார்த்தாலே தெரியுதுங்களா தாலாட்டு பாடல்னு. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூப்பெடுத்து. இதை தான் நமக்கு என்ன கேட்டாங்க, எதுகை மோனை இயைபு. அதில் வந்து இந்த வார்த்தைகள் எடுத்து வச்சு நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல் கேள்வியாக கேட்டாங்க. ஓகேங்களா? தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனே, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. அப்போ சோழ நாட்டில் என்னது முக்கணி. இந்த முக்கணி கூட அவங்க ஒரு தொகைச்சொல். இவங்க படிக்கும்போதே, ஏன்னா இது எக்ஸாமில் நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ முக்கணி என்பது ஒரு தொகைச்சொல். ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, மா பலா வாழை இருக்கு இல்லைங்களா, அது என்னது, இது 3 முக்கணி, 3 கனிகளை குறிப்பிட்டதுனால அது தொகைச்சொல். நார்த் திசை, 4 திசை, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, இந்த மாதிரி திசைகள் அதுக்குள்ளே ஒரு 3 4 2 அடங்கிட்டாலே அது தொகைச்சொற்கள் தான்ப்பா. ஓகேங்களா? சரி. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ. ஓகே, சொல் பொருளாம் பாருங்கள். நந்தவனம், பூஞ்சோலை, பண், இசை. ஓகேங்களா? இதுவே 2 சுழியின் போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம், 10 குறிக்கும். ஓகேங்களா? 12 பண் ப்ளஸ் 2, அப்போ பண்ணுன்றது 10 குறிக்குது. அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒளி வேறுபாடுகளையும் நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. பார், உலகம், இழைத்து பதித்து செய்து. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இழைத்து பதித்து செய்து இப்படி இருக்குங்களா பொருள், இதை 3த்தையும் கொடுத்துருவாங்க. இன்னொரு சொல்ல சேர்த்துருவாங்க, சேர்த்துட்டு ஆட் ஒன் ஆஃப் அவுட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பொருந்து அதாவது தேர்வு செய்கன். அப்போ நம்ம படிக்காமல் போகும்போது என்னது, இழைத்து பதித்து செய்து, இது என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ரைட்டுங்களா? ரைட். பூஞ்சோலை, பூ ப்ளஸ் சோலை. ஓகேங்களா? அப்போ இது 2023 கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், கண்மணியே கண்ணுரங்கு என்பது ஒரு தாலாட்டு பாடல். ஓகேங்களா? இதில் இன்னொரு பாடல் நம்ம ப்ரீவியஸில் படிச்சிருப்போம். ஊராம் ஊராம் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டனா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி கடிதம் போட்டனா வெள்ளைக்காரன். இது என்ன வகை பாடல்னு உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல்களில் விழிப்புணர்வு பாடலாக நம்ம அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரைட். மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருவது பாடல்கள். தமிழரின் பிறப்பு இறப்பு முக்கிய நிகழ்வுகளில் முக்கிய இடத்தை பிடிப்பது பாடல்கள். ஏன்னா நம்ம பிறந்தாலும் சந்தோஷத்தில் பாட்டு பாடுறோம், இறந்தாலும் துக்கத்தில் பாட்டு பாடுறோம். அப்போ நம்முடைய பிறப்புலையும் இறப்புலையும் அந்த பாடல்கள் முக்கிய இடம் வகிக்குது. ஓகேங்களா? இப்போலாம் ஒப்பாரி பாட்டெலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லைங்களா? ரைட். ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. ஏன்னா இந்த நாட்டுப்புற பாடல்கள்ன்றது வாய் வழியாக வர்றது தான். ஓகேங்களா? அதை வந்து எழுதி வச்சு பாடுறதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? தமிழர்கள் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுவது நாட்டுப்புற பாடல்கள். பாருங்கள், தொகைச்சொல் விளக்கம் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். அப்போ முத்தேன் என்பது ஒரு தொகைச்சொல். முக்கணி, மா பலா வாழை, அது ஒரு தொகைச்சொல். இதில் இருக்கிறது எல்லாமே தொகைச்சொற்கள். பாருங்கள், ஐம்பெருங்குழு எண்பேராயம், அதுவும் ஒரு தொகைச்சொல். 2022 கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி
நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளை எடுத்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ப்பா. அதுதான் அந்த புக்கோடைய மிக சிறப்பான ஒரு அம்சமே இதில். ஓகேங்களா? உங்களை ரொம்ப படிக்கும்போது எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இயல்லையும் அது சம்மந்தமாக இருக்கிற கேள்விகளை நாங்கள் அதை எடுத்து தேடி எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் அந்த புத்தகத்தோடைய சிறப்பு. ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலன், ஐம்பொறி. இப்போ ஐந்திணைனா உங்களுக்கே தெரியும், உயர்திணை, அக்ரிணை. ஓகேங்களா? உயர்திணை, அக்ரிணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த இடத்துல குறிக்குது ஐந்திணைகளை. ஓகேங்களா? இது ஐம்பால்னா என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவீன்பால். அந்த ஐம்பாலில் கூட எதெல்லாம் வந்து உயர்திணைக்கு வரும், எதெல்லாம் வந்து அக்ரணிக்கு வரும்ன்றதையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், இது 3 எதுக்குப்பா? உயர்திணைக்கு. ஒன்றன்பாலும் பலவீன்பாலும் அக்ரணிக்கு. அந்த மாதிரி ஒன்றையும் நீங்கள் பிரித்து நல்லா தெளிவாக படிக்கணும். ஐம்புலன், நம்ம காது, மூக்கு, செவி, இதெல்லாம் ஐம்புலனை குறிக்குது. ஐம்பொறி, இவை அனைத்தும் என்னதுங்க? தொகை சொற்கள். ஓகேங்களா? ரைட். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், நூல்வெளி. தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. அது வாய் வழியாக வர்றது. ஓகேங்களா? அதை எழுதி வச்சுலாம் நம்ம பாடுறதில்ல. நாவை அசைத்து பாடுவதால் இது தாலாட்டு. தாலாட்டை பிரிக்கிறாங்க, தால் ப்ளஸ் ஆட்டு, அதுதான் நாக்கு. ஓகேங்களா? எனப்படுகிறது. தாள்னா நாக்கு, அதே பெரிய தாள் போட்டால் நம்ம பேப்பர். இதெல்லாம் நம்ம ஒலி வேறுபாடு இதில் அப்படியே கிடைக்கும்போது ஒன்றா சேகரித்து நம்ம வானும் படிக்கணும். ஓகேங்களா? குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. பாட்டு இசைத்து, பாட்டு ப்ளஸ் இசைத்து, கண் உறங்கு, கண் ப்ளஸ் உறங்கு, வாழை இலை, வாழை ப்ளஸ் இலை, கை அமர்த்தி, கை ப்ளஸ் அமர்த்தி, உதித்த, அதுக்கு ஆப்போசிட் மறைந்த. இந்த மாதிரி நம்ம புக்கில் இருக்கிறத எல்லாத்தையும் தெளிவாக பாருங்கள். உட்காந்து ஒரு நாளைக்கு சிறுக படிங்க. இன்னும் 1 வருஷம் நமக்கு டைம் இருக்குது. அந்த டைம் இருக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. தரவாக படிங்க. எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒரு நாளைக்கு கலந்து படிங்கப்பா. ஓகே. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.